ஹாய். இப்போது ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, 3இன் எதிர்பக்கம் கொடுத்துருக்க 2 டைஸ்லையும் பார்த்தீங்கன்னா, இங்கேயும் 4 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இதுலேயும் 4 இருக்குது, இதுலேயும் 2 இருக்குது. அப்போ மீதி என்ன இருக்கும்? 3க்கு பேலன்ஸ் என்ன இருக்கோ அதுதான் எதிர்பக்கம். அப்போ 3ஓட எதிர்பக்கம் 6. அடுத்த கொஷின் பாருங்கள். அடுத்த கொஷினும் அதே தான். 3இன் எதிர்பக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆனால் இந்த இதில் பாருங்கள், இந்த டப்பாலையும் 3 இருக்குது, இந்த டப்பாலையும் 3 இருக்குது. இப்போ எப்படி இதுக்கு எதிர்பக்கம் கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரே குழப்பமாக இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே இருக்கிறதும் 3ஓட அடுத்துள்ள பக்கம். அதே மாதிரி இங்கே இருக்கிறதும் அடுத்துள்ள பக்கம். அப்போது 1 இருக்குது, 2 இருக்குது, 4 இருக்குது, 5 இருக்குது. அப்போ எது இல்லை? 6. அப்போ 3இன் எதிர்பக்கம் 6. என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா, 5இன் எதிர்பக்கம். இப்போது இந்த கட்டத்துலையும் 6 வந்து சேமாக இருக்குது, சரிங்களா? ஆனால் 6 ஒரே சைடு இல்லை. அப்போ என்ன பண்ணலாம்? இதை மாற்றிக்குவோம். இப்போ இந்த கட்டத்தை மாற்றிக்குவோமா? 6 இங்கே வரணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? இதை ரொட்டேட் பண்ணலாம் கிளாக் வைஸில். அப்போ 6 இங்கே வந்துச்சுன்னா என்ன ஆகும்? 6 இங்கே வந்துடும், 5 இங்கே வந்துடும், 4 மேலே போயிடும். ஓகேங்களா? இப்படி ரொட்டேட் ஆகும். அப்போ 6 இங்கே வரும்போது 4 மேலே போகும், 5 கீழே வந்துடும். இப்போ இது ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 3க்கு ஆப்போசிட் 4, 1க்கு ஆப்போசிட் 5. இந்த கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? 5இன் எதிர்பக்கம். அப்போ 5ஓட எதிர்பக்கம் என்ன? 1. என்ன கொடுத்துருக்காங்க? மொத்தம் 4 பாக்ஸ் கொடுத்து 6ஓட எதிர்பக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு 2 பாக்ஸை வச்சு நம்ம கம்பேர் பண்ணுவோம். அப்படி கம்பேர் பண்ணும்போது 6ஓட எதிர்பக்கம் நம்ம கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்காது. சரி, ஓகே. அப்போ என்ன பண்ணலாம்? 3வது பாக்ஸையும் 1வது பாக்ஸையும் வச்சு கம்பேர் பண்ணலாம். இப்போ இங்கேயும் 6 இருக்குது, இங்கேயும் 6 இருக்குது. அப்போ 6க்கு ஆப்போசிட்டில் இருக்க ரெண்டுமே என்ன சொல்லியிருக்கேன்னா அடுத்துள்ள பக்கம். அப்போது 3, 2 இங்கே இருக்குது, இங்கே என்ன இருக்குன்னா 5, 4. அப்போ எது இல்லை? 1 தான் இல்லை. அப்போ 6ஓட எதிர்பக்கம் 1. சரிங்களா? அப்படியும் போடலாம். அப்படி இல்லை, எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டையும் 4ஐயும் கம்பேர் பண்ணுங்கள். இதில் 2 இருக்குது, இதுலேயும் 2 இருக்குது, ரெண்டுமே ஒரே சைடில் இருக்குது. அப்போ என்ன? 6ஓட எதிர்பக்கம் 1, 3ஓட எதிர்பக்கம் 4. நம்ம கேட்ட கொஷின் 6இன் எதிர்பக்கம் என்ன? அப்போ 6ஓட எதிர்பக்கம் 1. ஓகேவா? தேங்க்யூ. மொத்தம் 4 கட்டம் கொடுத்தாச்சு. இதை வச்சு நம்ம கீழே கொடுத்துருக்க 3 கொஷினுக்கும் நம்ம ஆன்சர் போடணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? அட்டோட எதிர்பக்கம் என்ன, அப்புறம் ப்ளஸோட எதிர்பக்கம் என்ன, அப்புறம் ஸ்டாரோட எதிர்பக்கம் என்ன. சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு 2 டைஸை வச்சு நம்ம கம்பேர் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா அட்டும் இருக்குது, ஸ்டாரும் இருக்குது. இதுலேயும் அட்டு இருக்குது, ஸ்டார் இருக்குது. அப்போ மைனஸுக்கு ப்ளஸ் தான் எதிர்பக்கம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ப்ளஸோட எதிர்பக்கம் அப்போ என்ன? மைனஸ். அடுத்து என்ன பண்ணலாம்? வேறு என்ன சேமாக இருக்குன்னு பார்ப்போம். இதில் பாருங்கள், ப்ளஸ்ஸும் ஸ்டாரும் இருக்குது, இதுலேயும் ப்ளஸ்ஸு ஸ்டார் இருக்குது. இப்போ அட்டுக்கு இந்த சிம்பிள் எதிர்பக்கம். அடுத்து பாருங்கள், இது 2ஐயும் கம்பேர் பண்ணலாம். இதில் என்ன இருக்குது? ப்ளஸ்ஸும் இந்த சிம்பிளும் ஒன்று இருக்குது, அதே மாதிரி இதுலேயும் அந்த சிம்பிள் 2மே இருக்குது. அப்போ இது ஸ்டாருக்கு எதிர்பக்கம் என்னென்னா 8. அவ்வளோதான், சிம்பிள். என்ன கேட்டிருக்காங்க? 5இன் எதிர்பக்கம். இப்போது இந்த மாடலில் கொஷின் கேட்டாங்கன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? 1 விட்டு 1 தான் அதோட எதிர்பக்கம்னு சொல்லியிருக்கேன். இப்போ 4க்கு 1, 2க்கு 6, பேலன்ஸ் இருக்கிறது 5க்கு 3 தான் எதிர்பக்கம் அப்படின்னு. அப்போ 5ஓட எதிர்பக்கம் என்ன? 3. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? 2இன் எதிர்பக்கம். 2க்கு எதிர்பக்கம் என்ன? 6. அதே மாதிரி இந்த சம் பாருங்கள், 3ஓட எதிர்பக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 6க்கு 2, 5க்கு 4. அப்போ 3க்கு என்ன? 1. 5இன் எதிர்பக்கம் என்ன? 4. அவ்வளோதான்.